விழுப்புரம் அருகே ஏனாதிமங்கலம் கிராமத்தில் புதிதாக கட்டியுள்ள எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் எச்சரிக்கை. விழுப்புரம் அருகே உள்ள ஏனாதிமங்கலம் கிராமத்தில் எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டு அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த அணைக்கட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்தது. இதனை தொடர்ந்து புதிய அணைக்கட்ட தமிழக அரசு 87 கோடி நிதி ஒதுக்கி புதிய அணைக்கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. இந்த அணைக்கட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கடந்த 29ஆம் தேதி திறந்து வைப்பதாக இருந்தது. புயல் மழை காரணத்தினால் அணை திறப்பு தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 1 வாரமாக ஏற்பட்ட புயல் மழையால் சாத்தனூர் அணை நிரம்பி தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழைநீரும் சாத்தனூர் அணை நீரும் சேர்ந்து வருவதால் ஏனாதிமங்கலம் எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டில் இருபுறமும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கரையோரம் வசிக்க இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் அல்லது எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் நிலத்திலும் ஊர் ஓரத்திலும் எந்த நேரத்திலும் ஆற்று வெள்ளம் புகுந்து செல்லலாம். அதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் புதிய அணையின் ஓரத்தில் புதிதாக போடப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் ஓரம் கொட்டப்பட்டுள்ள மண் தடுப்புகள் அணையின் வெள்ளத்தில் அரித்து செல்கின்றன. அதனால் அணையை பார்க்க பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழி இல்லை. என்ன பண்றீங்க? ஏங்க அந்த புது அடிச்சீங்களா? மாமா அடியே மோடு பகுதி